ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். கடைசி நாட்களுக்கு ஏற்ற செய்திகளை நீர் வெளிப்படுத்த முடியாது. சோதரம் கிருபைதாருங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. எல்லோரும் உட்காருவோம். நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தடவை பண்ணின சத்தியத்தை அடுத்தால பண்ணுறதில்ல. ஆனால் அதே வசனம் இருக்கலாம், அதே அதிகாரம் இருக்கலாம், ஆனால் சத்தியத்தின் ஆலோசனைகள் வேறாக இருக்கும். ரைட். நீங்கள் உலகத்தில் படுகிற பேயின் போராட்டத்துக்கு அடைக்கலப்பட்டணும்னு ஒன்று இருக்குது. அடைக்கலப்பட்டனம்னா பாதுகாக்கிற இடம். அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பேய் உங்களை தொடுவதில்லை, சாபம் உங்களை தொடுவதில்லை. ஆமென். சாபத்தின் வழியாகவும் சொல்லுங்க, பாவத்தின் வழியாகவும் பேய் பிசாசு என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குகிறான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. நான் பாவம் செஞ்சுட்டா எங்கள் வீட்டுக்கு யார் வந்துடுவான். நான் அல்லேலூயா. எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தின் பிரதிபலிப்பு சாபம். அந்த சாபமே நான் நானே வேசித்தனம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டோம்னா என் வீட்டுக்கு யார் வருவா? சாசு வந்துடுவான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காண்டி தான் விவரங்களை சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து தெரியுது. உடனே நீங்கள் ஓடியாந்து அடைக்கலப்பட்டினத்துக்குள்ளே ஓடியாந்துடணும். அடைக்கலப்பட்டினம்னு கானான் தேசத்தில் வச்சுருந்தாங்க. ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னா அந்த கொடுக்குற சட்டத்தின்படி அவன் கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்லப்படணும். ஆனால் அந்த கொல்லப்படுவதற்கு முந்தி அடைக்கலப்பட்டினத்துக்கு வந்துட்டான்னா அவனை அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. அது பாதுகாப்பின் இடம். அதே போல் சிலுவை சிலுவை நிழல் எனக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, எனக்கு பாதுகாப்பு. பேயிலிருந்து பாதுகாக்க சிலுவை நிழல் எனக்கு பாதுகாப்பு. நீங்கள் என்ன தப்பு வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் பண்ணலை. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். ஆமென். நான் பரிசுத்தவான், நான் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். இது பாவம், இது பரிசுத்தம்னு எனக்கு தெரியும். ஆனால் மீறி என்ன செஞ்சிருந்தேன்? பாவம் செய்கிறேன். இந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக உண்டு. இந்த தண்டனையை நீங்கள் பிசாசிட்ட வாங்க போகிறீங்களா அல்லது தேவன்கிட்ட வாங்க போகிறீங்களா தான் பிரச்சனை. நீங்கள் பிசாசிட்ட வாங்கினா ஈவு இறக்கம் இல்லாதபடி அடி நச்சிருவான். அதுக்கு நீதி கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட நீங்கள் அடி வாங்கினா நிச்சயமா அடிக்க எப்படி அடிப்பது நான் பார்த்துருக்கேன். அது ஏதோ சேட்டை பண்ணிட்டா அடிக்க போகிறான், கை இதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. இல்லையா? அடிச்சிருவான்னு பார்க்க கோபம், பயங்கர கோபம் வந்துட்டு எங்கே அந்த இதில் வச்சு அடிக்கலான்னு நினைச்ச கையெல்லாம் எடுத்துட்டு அடிக்க போயிட்டா. கை அது வரைக்கும் போயிட்டு இப்படி திரும்பி வந்துட்டு. இல்லையா? பெற்ற அதே மாதிரி தான் இயேசுநாதர் உங்களுக்கு அடிக்கிறது குறைய இருக்கும், பிசாசு அடிக்கிறது ஈவு இறக்கம் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த தாவீதுகிட்ட கேட்பாங்க, 6 மாதம் ஒன்று கொள்ளை நோய் வரணுமா, எதிரி உன்னை அடிக்கணுமா அப்படின்னு கேட்கணுன்னா இவன் என்ன சொல்லுவான்? கர்த்தருடைய கரத்தில் விழுவது அவர் கர்த்தரோட இறக்கத்தோட அது அடிப்பார். எப்போ நான் மனம் திரும்பிட்டாலும் என்னை விட்டுருவார். அல்லேலூயா. என் பாவத்தை உணர்ந்துட்டோம்னா விட்டுருவார். இப்போ காலை பிறந்த இருக்காரு, ஒரு பாவம் செஞ்சுட்டாருன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் தேவன் சரி பண்ணுவார். ஆனால் சரி பண்ணும்போது இவர் சரி ஆயிட்டார்னா பிசாசு கிடையாது. சரி ஆகலைன்னா பிசாசின் தண்டனை உண்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அநீதி உள்ள நியாயாதிபதியை நீதி செய்யும் போது நீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? அதனால் அவர் நீதி உள்ளவர். எதுக்குமே அவர் அல்லேலூயா சட்டத்தை மீறி, அவரை வேத வசனத்தை மீறி இயேசுநாதரே போக முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் சுயத்தில் போய் இயேசுநாதர் அல்லேலூயா இடப்படலாம் முடியாது. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா தான் வருவார். நீங்கள் கூப்பிடலாம் வரமாட்டார். நீ ஒரு பாவத்தை செய்கிறேன்னு வச்சுக்கணும், உங்கள் கையை பிடிச்செல்லாம் தடை பண்ணலாம் மாட்டார். ஆமென். அப்படி தடை பண்ணால் யார் தடை பண்ணியிருக்கலாம்? ஏவாளை தடை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தடைலாம் பண்ண மாட்டார், விட்டுருவார். அல்லேலூயா. நன்றியோடு கூட அநேகர் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சுட்டு தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கேன். என்ன தண்ணி? தண்டனை. அல்லேலூயா. உப்பை தின்னவன் தண்ணி குடிக்க பார்த்துருக்கேன். கொலைகளை பார்த்துருக்கேன். பயங்கரமான விபச்சாரிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க பின்னால் பட்ட பாடுகளையும் பார்த்துருக்கிறேன்.
அல்லேலூயா. ஆனால் எப்படியோ நான் அடைக்கலப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அல்லேலூயா. எப்படியோ எங்கே வந்து சேர்ந்துட்டேன்? அடைக்கலப்பட்டினம். அடைக்கலப்பட்டினங்கிறது என்னது தெரியுமா? சிலுவையின் நிழல். என்னது? நிழல். ஏன் சிலுவையின் நிழல்னா சொல்லுங்க, ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கும் பொழுதே சாபத்தோடு பிறக்கிறான். அவன் பிறந்தவுடன் பாவத்தின் கிரியைகளை செய்ய ஆரம்பித்து என்ன வருதா வல்லியா சாபமாக்குகிறான். ஏதே எங்க அப்பா தாத்தா பூட்டனா செஞ்சுதான் பாவம். அந்த பாவம் எனக்கு சாபமாய் மாறுகிறது. நான் என்ன செய்து பாவம் செய்து அந்த பாவத்தின் மேலே பாவம் செய்து என் பாவத்தை என்னமா ஆக்குறேன்? சாபமாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா. இந்த சாபமாய் மாறின காரியத்துக்கு இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா தண்டனையும் யார் ஏற்றுக்கிட்டா? தேவன் ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. தேவன் ஏற்றுக்கொண்டாருங்கிற விசுவாசிச்சா உனக்கு விடுதலை. விசுவாசிக்கலன்னா விடுதலை இல்லை. அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்தது மட்டுமல்ல, காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. சிதைக்கப்பட்டார். இது எல்லாம் யாருக்குன்னா அவருக்கு இல்லை. யாருக்கு? நமக்கு. ஏன் நமக்குன்னா எல்லாரும் எங்கே வந்து அடையணும்? பரலோக ராஜ்யம் வந்து அடையணும் மட்டுமல்ல, இந்த பூமியிலே நீங்கள் பரலோக வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னது? பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழணும். பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ராஜ்யம் என்றால் என்ன? ஆளுகை. யாரோட ஆளுகை? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருந்து பிசாசை ஜெயித்து, சாபத்தை ஜெயித்து, நோயை ஜெயித்து, குடும்ப பிரச்சனையை ஜெயித்து, தேவனோடு ஐக்கியமாகி வசனத்தின்படி நடக்கிறது தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. இதெல்லாம் முடியுமா? ஏன் 20 வருஷமா முடியல? அல்லேலூயா. இதெல்லாம் முடியுமா? முடியும். எப்ப முடியும்? ஆவியானவர் துணை இருந்தால் முடியும். ஆவியானவர் சரியான சுத்த மனம் திரும்புதல். உங்க ஆவியானவர் பாத்திரத்தை பூர்ணமாய் அல்லேலூயா நிரப்புவார். யாரெல்லாம் சரியான மனம் திரும்புதல், சுத்த மனம் திரும்புதல் இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா நிரப்புதல் இருக்காது. நிரப்பு நான் திரும்பவும் சொன்னேன், துள்ளி குயிக்குது, அந்நிய பாஷை பேசி உருள்றதெல்லாம் அல்லேலூயா சரியான வழிமுறைகள் கிடையாது. சத்தியம் எனக்கு போதிக்கப்பட்டு சத்தியத்தினால் என் இருதயம் நிரப்பப்பட்டு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஆலோசனை தந்து நான் யுத்தம் செய்த பிசாசை ஜெயித்து தேவனை எனக்குள்ள காத்துக்கிட்டு தான். அதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா. வல்லமை அல்ல, வாழ்க்கை. என்னது? நாம் பேயை துரத்தினா, நாயை துரத்தினா, இதெல்லாம் யாருக்கு வேணும்? அது என்னை கொண்டு போய் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். நாங்கள் பிசாசை துரத்தினோமே, நாங்கள் அற்புத அடையாளங்களை செய்தோமே, உங்களை நான் அறியேன். அக்கிரம எது? வாழ்க்கை. கிறிஸ்துவ ஜீவி அநேகர் நினைக்கிறாங்க அபிஷேகத்தின் வல்லமை. இல்லை, வல்லமை அல்ல, வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த நிழலுக்குள்ள எல்லாரும் வரணும். இந்த நிழல் அல்லேலூயா என்ன காரியத்தை பாதுகாக்கும்? இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்து உன்னை பிசாசு தாக்க வரும் பொழுது இந்த நிழல் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம். சத்தம். ஏய், ருசி பார்த்தது உண்டானால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் மட்டுமே ஆமென் பாவங்களை சுமந்தார். எதுக்காக வேண்டி தெரியுமா? நீதிக்கு. பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். அதுக்காக சிலுவையில் நிழல் என்ன தெரியுமா? நான் நீதி செய்வதற்கு, என் பாவத்தை விட்டுட்டு நான் நீதி செய்யணும். அல்லேலூயா. அது உனக்கு பாதுகாப்பு. உன் கோபம் போயிட்டு உனக்கு தாழ்மை வரணும். ஆமென். உன் துர்க்குணம் நீங்கணும்.
உன் அசுத்தம் நீங்கணும். இதெல்லாம் யாருடைய குணம்? கட்டுக்கட்டுன்னு அடிக்கீங்களே. அல்லேலூயா. பிசாசின் குணம். பிசாசின் குணம் மாறி கனினாலே நிரப்பப்படணும். எடுத்தா கோபம், ஊன்னா கோபம். சிலர் வார்த்தையை திறந்தாலே பயங்கரமாக இருக்கும். வாயை திறந்தாலே அவங்க வார்த்தை, அடுத்த வார்த்தை நம்ம சங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் என்னையாகும்? நீ அடைக்கல பண்ணதை விட்டு வெளியே வந்துடுவேன். நான் ஏன் என் ஆவியாத்மா சரீரத்தை அடைக்க ஆளுதேன்? எனக்குள்ள ஆவியானவரை காத்து கொள்ளுகிறேன். ஆமென். என் ஐம்புலன்களையும் நான் ஏன் அடக்கி ஆளுகிறேன்? எனக்கு தேவன் வேணும். எனக்கு இந்த ஊரில் அல்லது உலகத்தில் வாழ்வதற்கு, பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு உள்ள தேவன் வேணும். அதனால நான் ஐம்புலன்களையும் அடக்குகிறேன். நான் ஃப்ரீயாக என் கண்ணை அலைய விட்டுட்டோம்னா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை விட்டு போயிடுவார். என் வாயை அலைய விட்டுட்டோம்னா, என் காதை அலைய விட்டுட்டோம்னா, என் இருதயம்லாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் போயிட்டுன்னா என் ஆவியானவர் என்னை விட்டு போயிடுவார். நான் பாவத்துக்கு என்ன செய்யணும்? சாகணும். நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். அதுக்காக சிலுவையில் தேவன் மரித்தார். அடுத்த வசனம், அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலசியரின் புத்தகம் 1வது அதிகாரம். கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். ஏன்னா அரை மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி 2 ஜெபம் பண்ண வேண்டியதானே, அப்படி ஆகிடுது. 20 என்ன இருக்கு? 20 கொலசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 275. டக்கு டக்குன்னு வச்சேன்னா விறுவிறுன்னு நான் வசனம் சொல்லுவேன். இரத்தத்தினாலே உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கினார். அவருக்கு பிரியமாயிற்று. இரத்தம் சிந்துதல் என்றால் என்ன? பலியானார். என்ன ஆனார்? இரத்தம் சிந்துதல்னா அர்த்தம் என்னது? பலி. எனக்கா என்ன ஆனாரு? பலியானார். நீங்க எந்த ரத்தத்தை நினைக்கப்படாது. அந்த ரத்தம் அல்ல, அந்த ரத்தம்லாம் ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. எந்த ரத்தம்? ரத்தம் சிந்துதல் என்றால் பலி என்று அர்த்தம். இயேசு எனக்காய் பலியானதினாலே, சொல்லுங்க, பாவ உலகத்தில் இருக்கிறவன் பரிசுத்த உலகத்தில் இருக்கிறவைகளை பெற்றுக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். என்ன மர்மம்னு சொன்னேன்? யாரு கண்டா? அல்லேலூயா. எல்லாரும் மூபில் இருந்து என்ன யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் இந்த பாவ உலகத்தில் உள்ளவங்க பரிசுத்த உலகத்தில் உள்ளவங்களோட கூட தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதி பிதாவினிடத்தில் இறங்கி வருதுன்னா நான் பாவி. எனக்கு அவருக்கும் அல்லேலூயா ஒன்று அக்கிரமங்களை எனக்கு என்ன உண்டாக்குது? தடை உண்டாக்குது. இந்த தடையை தகர்த்தது யாரு? இயேசு. நான் ஜெபம் பண்ணத அவரே சொன்னாரு, நீ பூமியில எதை கட்டுவாயோ பரலோகத்தில் எனக்கு கனெக்ஷன் கிடைக்கு. அதுவும் என்ன பரிசுத்தமா? யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமானவர். அந்த இடத்துல என் ஜெபம் போகுது. நான் பூமியில் கட்டு, நான் பரலோகத்தில் என்ன செய்வது? கட்டப்படுது. பூமியில் கட்டு அவிழ்க்கிறேன், பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? கட்டு அவிழ்க்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இயேசு எனக்காக அவர் மத்தியஸ்தர். எனக்கும் பரலோகத்துக்கும் மத்தியஸ்தர். அல்ல, எனக்காய் பரிதபிக்கிற தேவன். அதான் எனக்கு நிழல். ஆமென். என் ஜெபம் பண்ணுதமே கேட்குன்னு நினைக்கிறமே அதுதான் நிழல். நிழல்னா என்ன? பாதுகாப்பு. அல்லேலூயா. ஓடிடணும். ஒரு பாவம் செஞ்சுட்டா உணர்வு வந்துட்டு நம்ம தண்டிக்கப்பட போறோம்னு தெரிஞ்சுட்டா உடனே ஓடி சிலுவையில் போய் காலில் விழுந்துடணும். துணிகரம் இருக்கலாம், அது பயங்கரமான தண்டனையை கொண்டு வரும். பிசாசு கொண்டு வர்றது துணிகரம். அதெல்லாம் ஆண்டவர் பழத்தெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் சாகவே சாபாயிட்டார் அவரு. இவர் இது என்ன சொல்லுது? பிசாசு என்ன சொல்லுது? நீ என்ன செய்ய மாட்டாய்? சாக மாட்டாய். அப்படிதான் எல்லா பாவத்தையும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது ஒரு பிரச்சனையா?
ஆமென். இந்த களவாங்கிறது ஒரு பிரச்சனையா, இந்த கோபப்படுறது ஒரு பிரச்சனையா, ஒரு இச்சையான கெட்ட வார்த்தைகளை பேசுறது ஒரு பிரச்சனையா? எது பிரச்சனை தெரியுமா? அந்த அந்த காரியத்தை அவன் நம்மகிட்ட சொல்லும் போது ஆமா இது பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்றோங்களா, அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உடனே போய் தேவ சமூகத்தில் போய் விழுந்து சிலுவையில் போய் விழுந்து ஆண்டவரை உடனே பரிசுத்தமாக்கிட்டீங்கன்னா பரிசுத்தமாயிரும். டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், டீ சட்டையில் விழுந்துட்டு, சட்டையில் விழுந்துடும், கரை விழுந்துடும். அவன் உடனே என்ன சொல்கிறான், சார் அந்த சட்டையை அந்த முனியை காமிக்க நான் தண்ணியை ஊற்றுதேன், உடனே போயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சா என்ன செய்யாது? கொஞ்சம் நேரம் கழிச்சா போகாது சார், இருந்தால் இருந்துட்டு போதும், அது என்ன செய்யும் அப்படின்னு நாளைக்கு டீ குடிக்கும் போதும் அடுத்தால ஒரு 2 கொஞ்சம் டீயை ஊற்றுதும், அடுத்தால ஊற்றுதான் என்ன கோவாளிக்காமா சட்டை பூரா என்ன கரையாக இருக்கியா அப்படிமா. அல்லேலூயா. கரை கொஞ்சம் விழுதுக்கு முந்தைய நீங்கள் சரியானபடி கழுவிட்டீங்கன்னா தண்டனைக்கு தப்புவீர்கள். உலகத்தின் தண்டனைக்கு, பாவத்துக்கு இல்லை, தண்டனைக்கு தப்புவீர்கள். உங்களுக்கு பாவம் தான் உங்களுக்கு தண்டனை கொண்டு வருது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம், அதுக்கு முந்தி இருக்கும் 20வது வசனம், 259. ஆமென். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் அழைத்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் என்ன ஆயிட்டு, கிறிஸ்துவுடனே கூட நான் அறையப்படும் போது மாமிசத்தில் அறையப்படுகிறேன். நான் அறிக்கை செய்து அல்லேலூயா, பழைய மனுஷன் என்ன செய்கிறான், சாகுறான். சத்த உடனே நான் யாரை தரித்து கொள்ளுகிறேன், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. யாரை தரித்து கொள்ளுகிறேன்? கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறேன். அப்போ நான் பிழைத்திருக்கிறேன். நான் ஆதாம் ஏவாளை குறித்து பாருங்க, சாகவே சாவா செஞ்சா. ஆதாம் 900 வருஷம் வரை இருந்தான், அங்கதான் பிரச்சனை. ஆத்மா சேர்த்துட்டு. அல்லேலூயா. நீ ஆத்மா சாகிறதும், ஆத்மா சாகிறதின் அடையாளம் கிறிஸ்து உங்களை விட்டு என்ன செய்வார், விலகிடுவார். அதுக்கு பேர் தான் ஆத்மா சாவுன்னு அர்த்தம். நீங்க அதை விட ஏற்கனவே சரீரத்தில் செத்துடலாம். சரீரம் சாவாதே. சரீரம் நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முந்தைய ஏசுநாதரை வச்சுக்கிட்டா தெரிஞ்சுக்க வந்தீங்க. ஆத்மா மரணாத்மாவை தான் வந்தீங்க. இங்கே வந்து நீங்கள் மனம் திரும்பி ஆவியை பெற்றோன்னு தான் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை இழந்துக்கிட்டேன்னா சரீரம் சாகாது, ஆத்மா செத்துரும். நீ அதோட சரீரம் சாகிறது நல்லதான். என்னமா தின்னுட்டு படுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா வியாபடுக்கணும் இல்லை, அது அப்படிதான். ஏசுநாதர் இல்லாமல் அந்த பூமியில் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம்? அதோட உயிர் மாமிச சாகடிக்கிறது ரொம்ப நல்லது. எப்படியோ நகரத்துக்கு போகிறோம். கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அப்போ சொல்றதுல கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து இருந்தார்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா பரலோகம். கிறிஸ்து மறித்தட்டார்னா, கிறிஸ்து உங்களை விட்டு விலகிட்டார்னா, உங்கள் ஆத்மா செத்துட்டுனா ஒவ்வொரு நாளும் நரகம். நான் போய் சொல்லுது புரியுதா? நசிக்க எடுத்துருமா பிசாசு. அவமானத்தினாலும், நிந்தையினாலும், நெருக்கங்களினாலும், பாடுகளினாலும், வேதனையினாலும், நோயினாலும், துக்கத்தினாலும் அப்படியே நொறுக்கி எடுத்துருவான். நானே சொல்ல வேண்டாம், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள நான் பிழைச்சிருக்கேன். ஆவியில் மட்டுமல்ல, சரீரத்தில் என்ன செய்கிறேன், பிழைக்கிறேன். அடுத்த என்ன எழுதிருக்கு? மணியை பார்க்காத, மணியை தூக்கி துறை. கிறிஸ்துவ பழைத்திருக்கிறா, கிறிஸ்துவ பழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இப்ப இந்த கட்டத்துக்கு வரணும். இப்ப நான் இல்லையா, யார் எனக்குள்ள இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியின் தாக்குதல் உன்னை மேற்கொள்ளக்கூடாது. எந்தவித அவமானமோ, நிந்தையோ, நெருக்கமோ எதுவும் உன்னை பலவீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் எனக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இருக்கிறார். நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஆள். போய் ஒரு வாரமாக உட்காந்து அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் ரசிக்கப்பட்ட புதுசில் 2 குவார்ட்டர் அடிப்பேன், ஒரு வாரத்தில் போய் உட்காந்துக்கிடுவேன்.
கிட்டு பூரம் போச்ச, நகை பூரம் போச்ச, வயக்காடு பூரம் போச்ச, நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரு, உலகம் என்னை விட்டு துற போச்சு, எந்த கவலையும் இல்லை. எவ்வளவோ லாஸு, எவ்வளவோ லாஸு. அந்த அந்த பணமத்திரம் என்ன அல்லையா, அந்த பணமத்திரம் என்கிட்ட இருக்கும். நான் சரியான பங்களா மாதிரி வீடு கட்டி நல்ல வயக்காடோட மாடு கன்றுகளோட இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் அதை விட எனக்கு சொத்து என்ன தெரியுமா? அவ்வளவும் இருந்து ஏசு இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன் தெரியுமா? வனாந்திரத்தில் இருப்பேன். இப்போ நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏசு என்னோடு கூட இருக்கிறார். நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிறேன். என்னுடைய குடியிருப்பு பரலோகம். ஆமென். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு தேவனுக்குள்ளே நடக்கணும். அடுத்த என்ன இருக்கு? ரைட்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஒப்பு கொடுத்த பற்றும் ஆமென், ஆமென். எப்படி எனக்கு நான் பிழைச்சிருக்கேன்? எனக்குள்ள யாரு இருக்காரு? ஐயா, நாளைக்கு உயிர் பெயர்ப்பது, கொரோனா வந்து சாக போற, எனக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். நான் இங்க செத்தா எங்க முடிப்பேன்? பரலோகத்துல முடிப்பேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தன்மைக்கு வரணும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த தன்மைக்கு தேவன் நமக்குள்ள பிழைத்திருக்கிறார். அல்ல எத்தீங்கும் என்னை அணுகாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். கொஞ்சம் கடற்கடனே போகிறேன், பையன் சொல்லுறதுக்கு நேரம் இல்லை. நான் ரைட்டு 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், பக்கம் 227. சிலுவையை பற்றி இருக்கிற உபதேசம் பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஆமென். அல்லேலூயா. தியானம் என்ன சொல்லுது பாருங்க. நன்றியோடு கூட துதிக்கிறேன். சிலுவையை பற்றி இருக்கிற உபதேசம் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது. என்னது? அல்லேலூயா. நிழல் உபதேசம், சிலுவை உபதேசம் எனக்கு. அல்லேலூயா. உலகத்தில் பிசாசின் போராட்டத்துக்கு நான் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிழல் என்னது? சிலுவை உபதேசம். அல்லேலூயா. அது ரட்சிக்க எனக்கு என்ன உண்டாக்குதான்? தேவ பலனை கொடுக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம்னா உடனே சர்ச்சைகளில் பூரா பார்க்க என்று 7 வார்த்தைகள். எங்கனையாவது இல்லையா தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சி அடிச்சுக்கிட்டு இருக்க யாரையாவது ஒரு ஊழியக்காரங்கிறவனை கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து அந்த 7வது வார்த்தையை அவர் பேசினார், 5வது வருஷம் இங்கே பேசினார். அங்கே என்ன எழுதியிருக்கு? சிலுவையை பற்றி இருக்கிற உபதேசம். பேசின வார்த்தை அதுவும் உபதேசம் தான். அது மட்டுமல்ல, காயம் ஒரு உபதேசம், பலி ஒரு உபதேசம். அல்லேலூயா. அவர் நம் பாவத்திற்காய் மரித்தார் ஒரு உபதேசம். சிலுவைங்கிறதே ஒரு உபதேசம். அல்லேலூயா. இந்த உபதேசங்களை சார்ந்தது தான் அதில் முக்கியமானது. அல்லேலூயா. எனக்காய் மரித்தார் சொல்லுங்க, எனக்காய் உயிர்த்தார், எனக்காய் இல்லை, எனக்காய் பிறந்தார், எனக்காய் மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இது என்னது? சிலுவை உபதேசம். அல்லேலூயா. எனக்காக பிறந்தாரு, என் பாவத்தை பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியானவர் வந்தார். இயேசு என்று பெயரிடுவாக. அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். எனக்காக மரித்தார், எனக்காக என்ன செய்தார்? உயிர்த்தார். இதுதான் சிலுவை உபதேசங்கள். அல்லேலூயா. பிறப்பு, நற்செய்தி, உபதேசம், சிலுவை பற்றி இருக்கிற உபதேசம். ஆமென். ஆனால் மற்றபடி எல்லாமே சிலுவை உபதேசங்கள். காயப்பட்டாருங்கிறது சிலுவை உபதேசம், ரத்தம் சிந்தினாருங்கிறது உபதேசம், என் தண்டனையை ஏற்றுக்கொண்டாருங்கிறது உபதேசம். உபதேசம் ஏகப்பட்டது இருக்கு. சிலுவை பற்றி இருக்கிற உபதேசம் அது எனக்கு என்னமாயிட்டான்? ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது.
அப்போ நிழல், எனக்கு அது என்னது நிழல். பிசாசின் ஆயுதங்கள் என்ன? ரைட், அல்லேலூயா. பிசாசின் ஆயுதம் என்ன? திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப அவன் ஆயுதம் என்னது? திருடுதல், கொல்லுதல், அழித்தல். அவன் பொய்யனும், அவனுடைய ஆயுதம் என்னது? பொய் சொல்றது. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே யாருடைய ஆயுதம்? பிசாசின். நீங்க இந்த பூமியில இருக்கும் வரை இந்த ஆயுதங்களை கொண்டு உங்களை தாக்க முடியும். ஏன்னா பூமி பாவத்துக்குள்ள இருக்கு, இருள்ல இருக்கு. அது நாளுகை யார்கிட்ட இருக்கு? பிசாசிட்ட இருக்கிறதுனால அவன் ஆயுதத்தை கொண்டு போய் உங்களை தாக்க முடியும். அல்லேலூயா. எந்த பரிசுத்தவானி இயேசுவை தவிர எல்லாரையும் அல்லேலூயா பிசாசானவன் தாக்க முடியும். அவற்றை கொஞ்சம் வேணும் என்ன இல்லையா? இருள் இல்லை. அவர் பரிசுத்தமானவர், அவரை மட்டும்தான் தாக்க முடியாது. யாரை தாக்கணும்? எல்லாரையும் தாக்கலாம், எல்லா பரிசுத்தவான்களையும் தாக்கலாம். தேவனையும் தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அவர் எதனால ஜெயிச்சாரு? வார்த்தையினால ஜெயித்தார். என்னதுனால ஜெயித்தார்? வார்த்தையினால். அதே மாதிரி வார்த்தையினால ஜெயிக்கணும். அவனுடைய ஆயுதம், நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ரொம்ப கொடியது. அல்லேலூயா. வாசிப்போம். கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 14-13 இருந்து வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் ஆமென். உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த ஆமென் உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் ஆமென் உங்களுக்கு மன்னித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாவங்களினாலும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமை. என்ன மாமிச விருத்த சேதனம் இல்லாமை? மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அல்லேலூயா. இது விருத்த சேதனம் பண்ணிருக்கு. என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணிருக்கு. நான் பரிசுத்தாவின் வரம் பெற்றிருக்கிறதுனால எனக்குள்ள இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் மாமிசத்தின் விருத்த சேதனம் இல்லை. அது பழைய ஏற்பாடு. இயேசு மரித்த பிறகு தான் இருதயத்தின் விருத்த சேதனத்துக்கு வந்தது. விருத்த சேதனம் இல்லாமையினால் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார். அவரோடு கூட யார் எந்திரிச்சிருக்கா? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கேன். உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, அது வேற சொல்லுது, உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டார். அக்கிரமம் என்றால் என்ன? நான் விட்டு வந்த, சொல்லுங்க, விட்டு வந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்ட பின் திரும்பவும் அந்த பாவத்தை விரும்பி செய்தால் அதற்கு பெயர் அக்கிரமம். என்ன சொன்னேன்? அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவத்தை திரும்ப செஞ்சதா, அதுக்கு பேர் என்ன பேரு? அக்கிரமம். இந்த அக்கிரமங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாரு? மன்னித்தார். அல்லேலூயா. மன்னித்தார். அதனாலதான் நம்ம பிழைக்கிறோம். கிறிஸ்துவனா இருந்து 1000 தடவை மன்னிப்பு கேட்டு 1001வது தடையும் அது யாரு? நம்ம நிச்சயா இருக்கான்னு வச்சுக்கணும். ஒரு தடவை பாவம் செய்ய, இன்னும் இந்த தப்பு செய்ய மாட்டோமா, நாளைக்கு செய்வேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னோன்னு நாளைக்கு செய்யாமல் இருக்கா? நாளை கழிச்சு உடனே நம்ம என்ன விட்டுருந்தோம்? பிள்ளை, சின்ன பிள்ளை வளர வளர ஒரு 5 வயசு இருக்கா? எத்தனை வயசுமா? 7 வயசு ஆயிட்டா. உங்க அப்பா கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். உனக்கு 7 வயசு ஆயிட்டா. அல்லேலூயா. எவ்வளவு நாள் பாவத்தை விட்டுக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. அவளா உணர்ந்து
அவளா இனிமேல் இந்த பாவத்தை செய்து தப்புன்னு உணர்ந்த இன்னையும் அவள் செய்கிற தவறெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், விட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய நினைவு ஆனால் இனிமேல் செய்யக்கூடாது, செஞ்சால் அவள் சந்திக்கப்படுவா, இவள் சங்கடப்படுவா அப்படிங்கிற என் நினைவு. ஏன் பிள்ளை உடனே அடிச்சு நாளைக்கு 2 அடி, நாளை கழிச்சு டாம் டிம்னு அடி. நான் அடிக்க சொல்லல, பயப்படாத அல்லையா. நாளை அதுக்கு அப்படிலாம் அடித்தாலும் என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நம்ம தகப்பனும். நாளைக்கு தெரிஞ்சிருவான், நாளை கழிச்சு தெரிஞ்சிருவான், அதுக்கு மறுநாள் தெரிஞ்சிருவான், அதுக்கு மறுநாள் தெரிஞ்சிருவான்னு தான் விட்டுக்கிட்டு இருக்காரு. நியாயம் தீர்ப்பாருன்னா அவர் பக்கத்தில் நிற்க முடியுமா? நமக்கு வந்து முழங்கால் போட முடியுமா? ஒருத்தருமே நிற்க முடியாது. ஆமென். அவர் நியாயம் செய்வார்னா ஒருத்தருமே நிற்க முடியாது. ஒருத்தருமே இங்க மட்டும் இல்ல, உயிரோடவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வெளியே செய்யற பாவங்களை விடுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நினைவுகள் ஒன்றொன்றுக்கும் நியாய தீர்ப்பு ஒன்றுன்னு வேணும்னு சொல்லுவோம். எண்ணங்களுக்கும் செய்களுக்கும் அவர் என்ன செய்வாராம், நியாயம் தீர்ப்பார். அப்படி தீர்த்தார்னா நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. சிலுவையில், அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வரும்போது சிலுவையில் அவ்வளோத்தையும் மன்னிச்சிட்டார். ஆமென். மன்னித்து இறக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நின்றுகிட்டு இருக்கோம். அடுத்த வாசிக்கலாம். எதிரிடையாகவும் கட்டளைகளால் ஆமென் கையெழுத்தை குலைத்து போட்டார். என்னது எதிரிடையா இருந்தது? நம்ம என்னது எதிரிட? உங்க முற்பிதாக்களோ நீங்களோ அநேக பாவங்கள் செய்யும்போது உங்களுக்கு இது பாவம்னு தெரியாது. படம் சரி 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 சரி. அல்லேலூயா. யாருக்கு எதிரடையா இருந்தது? தேவனுக்கு எதிரடையா இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா ஃப்ரெண்டா இருந்தது. அல்லேலூயா. யாருக்கு எதிரடை? அவருக்கு தப்புன்னு தெரியுது, நமக்கு என்ன செய்யுது தப்புன்னு தெரியல. இதெல்லாம் எதிரடையா இருந்தது. அநேக காரியங்கள். என் குணம் எதிரடையா இருந்தது. எனக்குள்ள தேவன் வருக்கு எந்த தகுதி மற்றவன். ஆனால் எப்படி வந்தார்? இரக்கத்தின்படி கிருபையினாலே அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டேன். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே என்ன செய்யப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். கிருபைனா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற இரக்கம். அந்த கிருபை இருந்ததுனால தான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன். என்னுடைய பாவத்தின் மேலே உள்ளது. இந்த புளியறையிலேருந்து வரவுல அவளுக்கு பாவம் 1.5 கிலோ பாவம் இருக்குது, எனக்கு 1/2 கிலோ பாவம் தான் இருக்குன்னு யாரும் என்ன செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன மன்னிப்போ அதே மன்னிப்பு தான் எனக்கும். ஆமென். கொஞ்சம் பாவம் பெரிய பாவம் இல்லை, எப்படி மனம் திரும்புதே அதான் முக்கியம். ஆமென். புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இவைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்ப்பை வைத்தார். யார் வச்சிருக்கா? இயேசுநாதர். நான் எங்கள் தெருவில் ரொம்ப பேர் கொஞ்சம் வயசுல இறந்து போயிட்டாங்க. எங்கள் தெருவில் போனீங்கன்னா அநேக விதவைகளை பார்க்கலாம். 30-35 வயசுல அட்டகாசம் பண்ணிட்டு செத்துருவான். எங்கள் அண்ணன் மவன் 17 வயசு ஆகுது, 6 கொலை கேஸு. நீங்கள் 23 வயசு ஆகுது. 17 வயசுல எனக்கு என்னையா தெரியும்? அல்லேலூயா. ஆனா இதுக்கு தீர்ப்பு இங்க மட்டுமல்ல, இவங்க கவர்மெண்ட் தீர்ப்பு மட்டுமல்ல. எங்க தீர்ப்பு? பரலோகத்தின் தீர்ப்பு. தீர்ப்பு என்ன? நீ பழைய ஏற்பாடுலாம் பார்த்தா கல்லுக்கு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். உடனே அவன் மாட்டை அப்படி செஞ்சுட்டா அப்படி ஒரு தண்டனை, வேசியாக இருந்தால் கல்லை கொண்டு எரிஞ்சு கொல்லணும் அப்படின்னு ஏகப்பட்ட தண்டனைகள். இத்தனை சவுக்கடி, 1 குறை 40 அடிகள் அப்படின்னு 3 தடவை அடிகள். 40 அடிகள் 1 குறைன்னா 3 தடவை எத்தனை ஆச்சு? பெருகி நாளைக்கு சொல்ல முடியாது. ரைட்டு, அவ்வளோ அடி. ஆனால் இது பூமியில் உள்ள அடி. ஆனால் பரலோகத்தில் தேவன் நரக அக்கினியை வைத்திருக்கிறார். இது உனக்கு எழுதப்பட்டது எழுத்து. அந்த அலையில் எழுதுனா யார் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த எழுத்து, அந்த தீர்ப்பு. அப்படி நீங்கள் இயேசுநாதருடைய நிழலுக்கு வராமல் அது கையெழுத்து வச்சிருக்காரு. அந்த கையெழுத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம பூமியில் வாழ்ந்துருக்க முடியாது. நீங்கள் வாழ்ந்தது என்னமோ தெரியல, நான் கண்டிப்பாக வாழ்ந்துருக்க முடியாது. ஏன்னா நான் பண்ண அட்டகாசத்துக்கும் என் முன்னோர்கள் பண்ண அட்டகாசத்துக்கும் நான் இருந்திருக்கவே முடியாது. என் கூட இருந்தவன் பூரா செத்துட்டான். நான் ரசிக்கப்படாமல் தெருவில் இருந்தால் நான் தான் நாட்டாமன்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது கையெழுத்து. யார் செஞ்ச பாவமும் அந்த பய இவ்வளவு உதாரணம் அனுபவிக்கான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அவனுக்கு எழுதப்பட்ட கையெழுத்து, எழுத்து, தீர்ப்பு எழுதி வச்சிருக்காரு. இப்படிதான் நல்ல கவனி, நீ பிரசிங்காரா மாறணும். அல்லேலூயா. எழுத்து. நீங்க கோபத்துக்கு பட்டீங்கன்னா கோபத்துக்கு தண்டனை எழுத்து. நீ செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் அங்க எழுத்து இருக்கு, தீர்ப்பு இருக்கு. எங்க தீர்ப்பு நீ போன பிறகு எழுதக்கூடியது இல்லை, நீ செய்யறதுக்கு முந்தைய இதுக்கு தான் இதுக்கு இன்னும் தீர்ப்புன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எந்த எழுதப்பட்டது பூரா என்ன செஞ்சிட்டான் பாவம் உனக்கு. ஐயா பேசியா எல்லாரும் கல்ல கொண்டு எரிஞ்சு கொல்லணுங்க. ஆனா முன்ன கொண்டு விட்டுருக்கு, இவரோ தரையில் எழுதிக்கிட்டு இருக்காரு. எழுதிட்டு உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் அப்படி சொன்னாரு. சொல்லிட்டு ஒருத்தருடைய கலவட்டி இல்லையா, உன் பாவம் என்ன செய்யப்பட்டது. எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? எழுத்து எவ்வளவு பெரிய தீர்ப்பு எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? நரகம் தீர்ப்பு, கல்ல கொண்டு எரிஞ்சது உலகத்துல தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பூரா என்ன செஞ்சிட்டாரு? கையெழுத்தை கொலைத்து போட்டார். வேண்டாம், தூரத்தள்ளு. அதனாலதான் உங்க தாய் தகப்பனா உங்க முன்னோர்கள் பயங்கர கொலை பாதகராக இருப்பாங்க, வேசித்தனமாக இருந்திருப்பாங்க, விக்கிரகாராதனைக்காரர். அவ்வளவும் தள்ளிட்டாரு. தள்ளுபடியான வெள்ளி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் தள்ளிட்டாரு. அல்லேலூயா. நான் அநேக நேரம் நினைக்கிறது உண்டு, எங்க வாரிசுல எல்லாமே தற்கொலை. இப்ப சமீபத்தில் எங்க அண்ணன் மாத்திரை புறம் சாப்பிட்டு இறந்துட்டான். எல்லாம் அரகுற வயசு. எங்க தெருல 42 வரிக்கு மேல கூடனதே கிடையாது. வெறும் 42 வரி, 43வது வரி ஆயிடுனா 2 அரை, 1 வரி ஆயிடுனா ஒரு ஆள் மண்டை ஓட்டுறோம். அல்லேலூயா. ஆனா என் கையை தலையெழுத்து என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி போட்டுட்டாரு. எல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லல. உங்களுக்குள்ள உள்ள அநேக தலையெழுத்தை என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி கொலைத்து போட்டார். குலைத்துனா அர்த்தம் அந்த இடம் இருக்கிற இடமே என்ன செய்யல, தெரியாம ஆகிட்டாரு. குலைத்து போட்டார். அர்த்தம் என்ன எழுதிருக்கு? எடுத்து ஆணி அடித்து வேதம் சொல்லுது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அந்த கையெழுத்தை எடுத்து நம் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடிச்சிட்டாரு. எனக்கு நான் என் கனவுல கூட நான் அந்த தண்டனை கிடையாது. உங்களுக்கு நரகம் உண்டுன்னு நினைக்கிறீங்களா? நரகம் கிடையாது. நான் தேவனுடைய வலது பட்சத்தில் பெற்று இருக்க போகிறேன். சொல்லுங்க, நான் தேவன், எனக்கு நரகம் கிடையாது. நான் தேவனுடைய வலது பட்சத்தில் பெற்று இருப்பேன். நீங்க பாவ உணர்வு அடையக்கூடாதுன்னு சொல்றேன். எங்க தாத்தா வேசித்தனம் பண்ணாரு, விபச்சாரம் பண்ணாரு, அதுக்குண்டானது தண்டனை நரகம். அந்த நரகத்தின் தண்டனையை சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் கிருபைகள். ஆமென். கிருபைகள். அந்த ஒரு நாள் தங்கம் வீட்டுக்கு போகிறேன். ஒரு தாத்தா அங்கே ஒரு ரூமுக்குள்ள வேத புஸ்தகத்தை வாய்ச்சி வச்சுக்கிட்டு பைபிளை விரித்து வச்சுக்கிட்டு பாட்டு படிக்காரு. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே. படிக்க தெரியாது. எல்லாரும் பெர்க்மான்ஸ் பாட்டு படிக்காங்க, அந்த பாட்டு படிக்காங்க, அதுவும் தெரியாது. ஆள் ஒருத்தர் இல்லை, நம்ம பாட்டு படிக்கணும். என்ன பாட்டு படிக்கணும்? நம்மளே ஒரு பாட்டை எழுதிடுவோம். வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே. அல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். உங்களுக்குன்னா அது வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கலாம். அவருடைய ஆத்ம திருப்தி. ஏன்னா என் தலையெழுத்தை, என் கையெழுத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொலைத்து போட்டார். அதனால எனக்கு தண்டனை இல்லைங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. சத்தம் படப்படாது. அல்லேலூயா. அடுத்தால என்ன இருக்கு?
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அறிந்து கொண்டார். அவனுடைய பெரிய ஆயுதம் வஸ்திரமா உடுத்திருந்தது தெரியுமா? துரைத்தனம், அதிகாரம். ஆமென். நீ எல்லாம் தான் செலுத்திட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் அதிகாரம், துரைத்தனங்கள் தான். இந்த எலெக்ஷன்ல பார்த்துருக்கலாம். எல்லா கட்சிக்காரனையும் பார்த்தா போதும். நம்மளுக்கு ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு ஜாதியும் கிடையாது. எல்லாம் துரைத்தனங்கள். எங்க பார்த்தாலும் அல்லையா அதிகாரங்கள். நான் சொல்லுங்க மாத்திரம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அல்லையா? பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தம் ஆக்கக்கூடாதபடி நம்மை அடக்கி ஒடுக்கி அவனுடைய சித்தத்திற்கு நேராய் அடிபணியை செய்வது துரைத்தனம், அதிகாரம். திரும்ப சொல்ற, திரும்ப சொன்னதை நீங்க திருப்பி சொல்லணும். சொல்லுவேளா? சிரிச்சு சிரிச்சு சொன்னால்தான் கொஞ்சம் ஓரளவு போகும். அப்படி இருந்தா சரி கிடையாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாகாதபடி நரகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நம்மை அடக்கி ஒடுக்கி அவனுடைய சித்தத்திற்கு நேராய் அடிபணியை செய்வது துரைத்தனம், அதிகாரம். திரும்ப ஒரு தடவை சொல்ல செல்வி சொல்லணும். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாகாதபடி நரகத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படி நம்மை அடக்கி ஒடுக்கி அவனுடைய சித்தத்திற்கு நேராய் அடிபணியை செய்வது துரைத்தனம், அதிகாரம். யாராவது சொல்லுங்க பாப்போம். பெரம்போடு வர வேண்டுமான்னு எழுதியிருக்கு. உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு பிசாசு ஆயத்தப்படுத்துவாங்க. வேற நரகத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படி நம்மளை ஒடுக்கி அடக்கி அவனுடைய சித்தத்திற்கு நேராய் அவனுடைய சித்தத்திற்கு நேராக அடிபணியை செய்வது துரைத்தனம், அதிகாரம். வேற ஒரு நோக்கம் கிடையாது. உங்க பைசா வேண்டாம், உங்களுடைய எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு காரியம் என்ன வேணும்? நீ என் கூட அங்கே வந்துடணும். அல்லையா? நல்ல சொல்லுவாங்க யாரு, சாமுவேல் சவுல்கிட்ட, நாளைக்கு நீ உன் பிள்ளைய என்னோட கூட இருப்பாய்மா. அல்லையா? இதுதான் துரைத்தனம். உலகத்தின் துரைத்தனம் வேற, பிசாசின் துரைத்தனம் வேற. இதுக்கு நிழல் எங்க இருக்கு? எங்க நிழல்? ஏன்னு கேட்டா அது அந்த துரைத்தனத்துக்குள்ள நான் இல்லை. ஏன்னா உறிந்து விட்டார். உறிந்து விட்டார்னு என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லைன்னு காமிச்சிட்டாரு. யாரு ஒண்ணும் இல்லை? பிசாசு கரத்துல ஒண்ணுமே இல்லை. அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை. அவன்கிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை. அதெல்லாம் வெளியேறவங்க கோலமாக்கிட்டாரு. நான் ஒரு சின்ன பையனை பார்க்க, நான் முதல்ல ரசிக்கப்பட்டது ஆர்சியில் தான். புளியம்பட்டி கோயிலில் 2 வருஷம் உள்ளே இருந்திருக்கேன். எங்கள் அம்மாவும் அண்ணனும் உடம்பு சரியில்லாதனால அந்த கோயிலில் கொண்டு வச்சுருந்தோம். நம்ம நிச்சயா மாதிரி ஒரு பையன், சின்ன பையன், அங்கே பேய ஆடிட்டு, நீ தான் பேய ஆடிட்டு இருந்தீங்களா? அது பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன். அங்கே பேய ஆடிக்கிட்டு இருக்கு. இவன் நிச்சயா மாதிரி ஒரு சின்ன பையன் போய் நின்றுட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்படிங்க கேக்கு. யாரு கேக்கு? பேய் கேக்கு. பையன்கிட்ட ஒண்ணு கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அவன் துரைத்தனத்தை, அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டான்? உறிஞ்சிட்டாரு ஆண்டவர். வெளியரங்கமான கோலமாயிட்ட. நீங்க அவன் துரைத்தன அதிகாரம் யார்கிட்ட பண்ணுவான்? யாரு அவனுக்கு அடிப்படையாங்களோ அவங்ககிட்ட தான் பண்ணுவான். அவன் இந்த சின்ன பிள்ளை இயேசுவின் நாமத்தில் அங்க பேருது. அல்லேலூயா. அடுத்தால என்ன எழுதிருக்கு? 15
வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். அல்லேலூயா. அவர் முடிக்காதது ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் உங்களுக்காக செய்து முடிச்சிட்டார். ஆமென். அதனால இந்த பூமியில நீங்க வாழும் வரை சிலுவை நிழலில் தங்க ஆரம்பிச்சுக்கணும். பிசாசுக்கு அறிவு கிடையாது, பலன் கிடையாது அவனுக்கு. அல்லேலூயா. நன்றியோடு வேத வசனத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சாலே உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அது கொண்டு உங்களை எல்லாருமே வேத வசனத்தை அறிக்கை செய்யணும்னு எத்தனையோ வேத வசனங்கள் சொல்லி கொடுத்தது. இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் சத்ருவே என்ன வேணும் கருகுடுங்களா என்று சொல்லுங்க சொல்லுங்க. 91வது சங்கீதம். அடுத்த பல வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரணமே இந்த பிசாசின் போராட்டங்களில் நீங்கள் ஜெயிக்கணுங்க தான். ஆமாம், நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பேன், தேள்களை மிதிப்பேன், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுன்னு சொல்லுவையோ அது ஓடிடும். இன்னும் நடந்து அதன்படி சொன்னாதான் என்ன செய்யும். வெளியரங்கமான கோலம்லாம் முடிச்சிட்டாரு. அதெல்லாம் செய்து என்ன செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. நம்ம செய்ய வேண்டியது விசுவாசி. அப்போது நீ என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சிடும். நீங்க தேவனால் பிறந்திருக்கணும். அடுத்தால உங்களுக்குள்ள விசுவாசம் பிறக்கணும், உங்களுக்குள்ள கனி பிறக்கணும், அபிஷேகம் பிறக்கணும். இவைகள் எல்லாம் பிசாசை ஜெயிச்சிடும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த கடைசி நாட்களில் சிலுவை மட்டும்தான் பாதுகாப்பு. ஆமென். எது பாதுகாப்பு? சிலுவை மட்டும்தான் பாதுகாப்பு. பாஸ்டர் பாதுகாப்பா? பாஸ்டர் 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 அக்கா பாதுகாப்பா, தங்கச்சிக்கா பாதுகாப்பா, இல்லை மைனி பாதுகாப்பா? யாரு பாதுகாப்பு? தேவன் மட்டும்தான். தேவன் செய்து முடித்த இடம் சிலுவை மட்டும்தான். இன்னைக்கு இயேசுவின் நாமம் என்ன, அல்லது சிலுவை என்ன, அவர் செய்து முடித்த எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த பூமியில நீங்க கஷ்டமே பட மாட்டீங்க. சந்தோஷமா வாழலாம், விடுதலையா வாழலாம். உங்க பிரச்சனைகள் குறிப்பிட்ட உங்களுக்குள்ள விசுவாசம் வரும் வரை இருக்கும். வந்த வரை பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும். அதில் பிரச்சனை சால்வ் ஆகாத இடம் எது, ஆகாம இருக்க இடம் என்ன தெரியுமா? நீங்க தான். என் வீட்டு பிரச்சனை தீராதுக்கு காரணம் யாரு? நான் தான். நான் தேவனை ஐக்கியம் இருந்தால் எல்லாம் எனக்கு ஐக்கியம். தேவனுக்குள்ள நான் ஐக்கியம் இல்லைன்னா எல்லாருமே எதிரி. உன் எதிரி உனக்குள்ள சமாதானமாக்குவாராம். வேதம் சொல்லுது. நான் தேவனோட ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம், உலகத்தின் சந்தோஷம். நான் தேவன்கிட்ட சந்தோஷமா இருக்கலாம், உலகத்திலே எப்படி இருக்க மாட்டேன், சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் தேவனோட ஐக்கியம் வச்சிருந்தா உலகத்திலே அநேகர் என்னை விரும்புவார்கள். நான் தேவன், எல்லாமே தேவன். நீ இயேசுகிட்ட எவ்வளவு தொடர்பு இருக்கு, அதான் உங்க வாழ்க்கை. தேவனோடு உங்களுக்கு தொடர்பு இல்லையா, உங்க வாழ்க்கை அது நினைக்க சொல்லும், இதை நினைக்க சொல்லும், இல்லாமே நினைக்க சொல்லும். ஐயா நினைக்க 5000 ரூபா அங்கே கொடுத்தனா எப்படி வாங்க வைக்கணும்னு நினைக்க சொல்லும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியம் அப்படிதான். அதனால எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. தேவனோடு உள்ள உறவு தான் உங்கள் வாழ்க்கை. தேவனை விட்டு விலகினீங்கன்னா நீங்கள் இருளில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இருள் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும். அதனால் எப்பவும் தேவனுக்குள்ளே இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா